waterandclick.com பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் க்ளோஸ்ட் வேனில் சென்னை ஃபுல்லாக பக்காவாக டெலிவரி பண்ணுறாங்க. லீடிங் பிராண்ட்ஸில் எது தேவைனாலும் சரி அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். அஃபோர்டபுள் ரேட்ஸுக்கு எல்லா பிராண்ட்ஸுமே உங்கள்கிட்ட அவைலபிள். ஸோ பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னாலே waterandclick.com வந்து யோசிங்க. சத்ரியன், விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு, மஞ்சிமா மோகன் நடிச்சிருக்காங்க, யோகி பாபு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, இன்னும் நிறைய பேர் பல கேரக்டர்கள் பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பிரபாகரன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இசை யுவன் சங்கர் ராஜா. முதல் பாராட்டுகள் யுவன் சங்கர் ராஜாவுக்கு. அந்த பிஜிஎம் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா பிஜிஎம் வந்து அப்படியே அடுத்த லெவல் போயிட்டே இருக்காரு. இந்த படத்தில் வந்து ஒரு சாதாரண சீனையும் பயங்கரமாக எலிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது யுவன் சங்கர் ராஜாவுடைய பிஜிஎம் அப்படின்னு சொல்லலாம். அந்த விண்டேஜ் யுவன் சங்கர் ராஜா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இருந்ததில்ல, அந்த ஃபுல் ஃபார்மில் வந்து நிற்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா அடித்து நகர்த்துறாரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்து இன்னும் வரும் 2-3 படத்தில் வந்து வேறு லெவலில் ஒரு விஷயம் பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து சந்தேகமே இல்லை. அது இந்த படத்து வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படம் அப்படிங்கிறது. ரெண்டாவது பாராட்டு மஞ்சிமா மோகன், அவங்களுக்கு மேக்கப் பண்ணது அப்படிங்கிறது. அந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி வந்து அழகாக மேக்கப் பண்ணி அந்த ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாமே அவ்வளோ எலிகெண்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நிறையா படங்களில் மஞ்சிமா மோகன் என்னென்ன விதமாக கெட்டப்ஸில் வந்திருந்தாலும் இந்த கெட்டப் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க கேரளே பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாங்க. அதற்கு வந்து வாழ்த்துக்கள். மூணாவது வாழ்த்து எதுக்குன்னா அந்த படத்துடைய தீம் அப்படிங்கிறது, கத்தி எடுத்தவன் கத்தியாலதே சாவான், இல்லைனா அப்படி கத்தி எடுத்தால் கத்தியை கீழே போட்டு அப்படி ஒரு மாதிரியான ஒரு தீமை தான் வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ரவுடிசம் அப்படிங்கிற ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, மனுஷனாக வளர்றதான் பெருசு அப்படிங்கிற ஒரு தீமையை வைத்து எடுக்கப்பட்ட படம். கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டியது. ஒரு ரவுடி வந்து பயங்கர ரவுடி வந்து இந்த படத்தை பார்த்துட்டு வெளில போனான்னா அவன் யோசிப்பான், எதுக்குடா நம்ம ரவுடியான கம்முன்னு விட்டுருவோமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு உள்ள விஷயங்கள்லாம் இருக்குது. அதுதான் இந்த படத்துடைய ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேங்க. இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக விக்ரம் பிரபுன்னு சொல்லலாம். கொஞ்சம் ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. பாசிட்டிவ் அப்படின்னா விக்ரம் பிரபுக்கு ஃப்ரெண்டாக ஒரு டாக்டராக ஒருத்தர் வர்றார். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் நடக்கும். சின்ன விஷயந்தான், ஆனால் அவ்வளோ பாசிட்டிவாக வசனங்கள்லாம் வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அது ஒரு பாசிட்டிவ். படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்னா, ஒரு விஷயத்தை ஒரே சீனில் 5 தடவை சொல்கிற மாதிரிலாம் நிறைய இடத்துல வருது. எதுக்குடா இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து மண்டையை சொரிய வைக்குது. அது வந்து ஒரு சீனை வந்து அப்படி இழுத்து தள்ளுற மாதிரி இருக்குது. ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிற ஒரு ரவுடி அப்படிங்கிறவன் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத ஆக்ஷன்ஸ் மூலமாக காட்டணும். அதை விட பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்னா வாயில் தான் பில்டப் நடக்குது. நான் இவ்வளோ, நான் அவ்வளோ, நான் 4 பேர்த்த குத்திடுவேன், நான் 7 பேர்த்த சுட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவையில்லாத வாய்ஸ் அவுடால் தான் நடக்குது. அதை அவாய்ட் பண்ணிட்டு ஆக்ஷனாக இருந்துச்சுன்னா இன்னும் வந்து சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிற என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. மூணாவது விஷயம் விக்ரம் பிரபு. நான் விக்ரம் பிரபு வந்து கேரக்டரை பார்த்தது கடைசியில் கும்கியில் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விக்ரம் பிரபுவை தான் வந்து விக்ரம் பிரபுவாகவே இவ்வளவு படங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அவர் அந்த கேரக்டரை மாறுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்பப்போ ஹேர் கட் பண்ணுறது இதெல்லாம் இல்லை அப்படிங்கள. பட் என்னென்னா அதை தாண்டி ஒரு சும்மா ஒரு ஃபிசிக் ஒரு மாதிரி, இல்லை ஒரு புதுசாக ஒரு ஸ்டைல் காஸ்டியூம்ஸ் ட்ரை பண்ணி, இல்லை டக்குன்னு பார்க்குறக்கே இது விக்ரம் பிரபு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் வந்து பண்ண வேண்டிய ஸ்டேஜ் வந்து விக்ரம் பிரபுக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இது பண்ணுனா எனக்கு தெரிஞ்சு அந்த கேரக்டராக ஒன்றி இன்னும் நம்ம வந்து அந்த படத்தை பார்ப்போம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. படத்துடைய நெகட்டிவ் அப்படிங்கிறது இப்போ யோகி பாபு மாதிரி கேரக்டர்லாம் உள்ளே வருது. அது எதுக்கு வருதுன்னு அப்படின்னு தெரியல, சும்மா வந்துட்டு போயிடுது. அந்த மாதிரி நிறைய கேரக்டர்கள் உள்ள படத்துக்குள்ளே இருக்குது. படத்துடைய ஆக்சுவல் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய டியூரேஷன் தான். ஒரு 2 படம் பார்த்த ஃபீலிங் இருக்குது. ரொம்ப பயங்கர ஸ்லோவான ஒரு நரேஷன் தான் வந்து போகுது படம் ஃபுல்லாக. உட்காந்து எப்படா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரும், அப்புறம் எப்படா செகண்ட் ஹாஃப் வரும் அப்படின்னு வந்து யோசிக்க தோணுது. அதே மாதிரி ஒரு லவ் சீன் வர்றப்போ வந்து டக்குன்னு அப்படி முடிச்சுட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் அப்படிங்கிறது. ஆனால் ஒரு பழைய மாடலில் இருக்கிறங்காட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லவ் சீனில் நடக்கிறப்போ அந்த ரியாக்ஷனுக்கு இடையில ஆடியன்ஸ் ஒரு ரியாக்ஷன் பண்ணிடுறாங்க. அந்த ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் பெசிமிஸ்டிக்காக போகுது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ இது எல்லாம் கொஞ்சம் பேக்கேஜ் பண்ணி இன்னும் கொஞ்சம் படத்தை ஃபாஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வேற ஒரு படமாக இது மாறி இருக்கும். ஆனால் அதை பண்ணல அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்து ஒரு ஆவரேஜ் படமாக இது முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. எஸ்ஆர் பிரபாகரன் அவர் வந்து மிக கேப்பபிளான ஒரு டைரக்டர். சுந்தர் பாண்டியன் மாதிரி ஒரு செம்ம படத்தை கொடுத்த நம்ம டைரக்டர் அவர். கண்டிப்பாக இனி வரும் படங்கள் வந்து வேறு மாதிரி ஒன்று பண்ணி ஒரு ஜம்ப் அடிப்பார் அப்படிங்கிறது வந்து என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த சத்ரியனுக்கு வந்து என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 100க்கு வந்து ஒரு 45 மார்க்குகள் வந்து தருவேன். சினிபி ரேட்டிங்கு நீங்களும் போய் சினிபியில் வந்து ரேட் பண்ணலாம். அவங்களோட iOS ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, அங்கேயும் போயிட்டு வந்து நீங்கள் ரேட் பண்ணலாம். இந்த படத்தை பற்றி சின்ன விஷயங்களும் அவங்க ஆப்பில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டுகளை வந்து தெரிவிங்க. வீடியோ ஷேர் பண்ணுமா உங்கள் நண்பர்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.